திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தாதன்குளம் ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்ற பயணிகள் ரயிலானது பின்னோக்கி இயக்கப்பட்ட காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரனிடம் கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். ஏன் அது பின்னோக்கி நிற்காமல் சென்றது? அது எவ்வளவு தூரம் சென்றது? அதுக்கு காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? விவரங்கள் என்ன தாமோதரன்? வணக்கம். அதாவது திருவைகுண்டம் அருகே உள்ள தாதன்குளம் ரயில் நிலையத்துல ஒரு பேசஞ்சர் ரயில் நிற்காமல் சென்றுவிட்டு சிறிது தூரம் கழித்து பின்னோக்கி வந்த காட்சி இணையத்துல வைரலாகி வருகிறது. இது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு பேசஞ்சர் ரயில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் திருச்செந்தூரில் இருந்து பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலும் இயக்கப்பட்டு வருது. இந்த நிலையில இன்று காலை ஒரு 7:50 மணிக்கு சுமார் 7:50 மணிக்கு திருவைகுண்டம் அருகே உள்ள தாதன்குளம் ரயில் நிலையம் வழியாக திருச்செந்தூர் நோக்கி பேசஞ்சர் ரயில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் தாதன்குளம் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும். அந்த ரயில் நிற்காமல் வேகமாக சென்றுள்ளதால் அங்கு நின்ற அந்த ரயிலில் ஏறுவதற்காக நின்ற பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு ரயில் ஓட்டுநர் அந்த ரயிலை நிறுத்தி பிறகு பின்னோக்கி செலுத்தியுள்ளார் ரயிலை. அந்த பகுதியில் நின்ற மக்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்து உள்ளனர். அது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருச்செந்தூரில் இருந்து கிளம்பிய பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் கச்சனாவிளை குறும்பூர் அருகே உள்ள கச்சனாவிளை ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்ற காரணத்தினால மீண்டும் பின்னோக்கி வந்தது. இந்த காட்சிகள் அடிப்படையில ரயில் ஓட்டுநர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்தார்கள். தற்போது உள்ள காட்சியும் இணையத்துல வைரலாகி வருகிறது. இது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமோதர். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.